மத்திய அரசு நெல் சாகுபடிக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த சொன்னதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மத்திய அரசின் இத்தகைய போக்கு விவசாயிகளின் நலனை பாதிக்கும் என மாநில அரசு தரப்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இது குறிப்பாக மாநிலங்களுக்கான நிதி உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவதாகவும் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் முதல்வர் ஸ்டாலின் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஜனவரி 9 தமிழக தலைமை செயலருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை வெளியிட்டு ஸ்டாலினின் குற்றச்சாட்டு உண்மையில்லை என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதனால் அந்த கடிதத்தில் தொகையை குறைக்க சொன்னது ஒரு பரிந்துரையே தவிர அது கட்டாய உத்தரவு இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆதாரமற்ற புகார்களை கூறி மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே விரிசலை உருவாக்குவதில் முதல்வர் ஸ்டாலின் அதிகம் ஆர்வம் காட்டுவதாக நிதியமைச்சர் காரசாரமாக விமர்சித்துள்ளார்.